ஆர்சிபி ஃபேன் செலிப்ரேஷன்ஸ்க்கு கப்பை அடிச்சுட்டானுங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பாரபட்சமே பார்க்காம எல்லாத்தையும் புடிச்சு பொது மாத்துறானுங்க. அதே வகையில எஸ்ஆர்எச் புடிச்சு தர்மடி அடிக்கிறது தான் பிளான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எஸ்ஆர்எச் பிடிக்கிறாங்க. முதல் பால் ஸ்கோர் கார்டு கூட போடல. அபிஷேக் ஃபர்ஸ்ட் பால்ல கோல்டன் டக் காலி கிளம்பி போன்னு அனுப்பிச்சு விட்டானுங்க. அப்பான்னு பார்த்து நம்மால் வந்தான்ல ஈஷான் கிஷானு, என்ன அடி கோலா அடி, வினோதமான வித்தியாசமான ஷாட்டுக்கு தான் அடிப்பேங்கிறான். அதுவும் 6-4 வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். 6 6 8 4. டிராவிஸ் ஹெட் பிடிச்ச முதல் பால்லே தெரிஞ்சு போச்சு இது வேலைக்கு ஆகாதுன்னு. நம்ம ஆளும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவுட் ஆகி கிளம்பிட்டாப்ல. கிளாசன் வந்தாப்ல வழக்கம் போல டீசெண்டா ஆடிட்டு இருக்காப்ல. இஷான் கிஷானு 90 ரன்னுக்கு மேல அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டான். வழக்கமா என்ன நடக்கும்? எஸ்ஆர்எச்சோட மிடில் ஆர்டர் அந்த லட்சணத்துல இருக்கு. வருவானுங்க கிளம்பி போவானுங்க. ஆனா இந்த மேட்ச்ல ட்விஸ்ட் ஆகி நிதிஷ்குமார் ரெட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். 216 ரன் அடிச்சு போட்டோம். அவன் உட்காந்துட்டு 240 அடிச்சாலே இதெல்லாம் டீசென்ட் ஸ்கோருங்கிறான். 216 வச்சு என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மேட்ச்ல லெஜெண்ட் ஜெயதேவ் இல்ல. நான் என்ன நினைச்சேன்னா அசோக் திண்டா அகாடமில இருந்து நேரா 2 பசங்களை பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க அப்படின்னு நினைச்சேன். பிரஃபுல் ஹிங்கேன்னு ஒரு புது பையன் ஃபர்ஸ்ட் ஓவரை போடுறான். சூரியவன்சி என்ன பண்றான்? அங்கங்க லெஜெண்டரி பவுலர்ஸையே பிடிச்சி மானாவாரி அடிக்கிறான். நம்ம பையன் யாரும் புது பையன் என்ன பண்ண போறான் ஏது பண்ண போறான்னு தெரியல நினைச்சா முதல் பால்ல விக்கெட் எடுத்துட்டான். சூரியவன்சி காலி. அதுக்கப்புறம் த்ரூவ் ஜுரல் வந்தான். அவனும் இந்த சீசன் ஃபுல்லா நல்லா தான் ஆடிட்டு இருக்கான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவனையும் ஸ்டெம்பை புலந்து போட விட்டான். அடடா என்னடா இது, அசோக் திண்டா அகாடமில இருந்து வந்த பையன் மாதிரி தெரியலையே இவன். அதே ஓவர் கடைசி பால்ல இன்னொரு விக்கெட்டே எடுத்து போட்டான். ஒரு ஓவர்ல 3 விக்கெட்ஸ். இது ஐபிஎல் எஸ்டிடிலேயே எவனும் பண்ணது கிடையாது. நம்ம பயபுல தான் பண்ணியிருக்கான். அடுத்தது இன்னொரு புது பையன். அவனும் ஃபர்ஸ்ட் ஓவரை போடுறான். ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவனும் விக்கெட் எடுத்து போட்டான். ஆக மொத்தம் 2 ஓவர் கூட முடியல, 4 விக்கெட் காலி. 3வது ஓவர் போடுறதுக்கு மறுபடியும் நம்ம பையன் பிரஃபுல் வந்தான்ல, அந்த ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்து போட்டான். 9 ரன்னுக்கு 5 விக்கெட் போயிருச்சு. வெளியே பார்த்தா ஒரே வெடி சத்தம். என்னடா மேட்டர்னு போய் எட்டி பார்த்தா எல்லாம் ஆர்சிபி ஃபேன்ஸ் வெடி வச்சிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் 49க்குள்ள இவனுக்கு முடிய போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கொண்டாட்டத்தில் இறங்கிட்டாங்க. ஆர்சிபி ஃபேன் செலிப்ரேஷன்ஸ்க்கு கப்பை அடிச்சிட்டானுங்க. டானவன் ஃபெரேராவும் ரவீந்திர ஜடேஜாவும் அதுக்கப்புறம் இனிமேல் விக்கெட்டே போகக்கூடாது, 49க்கு மேல இப்படியே அடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கட்டையை போட்டு தான் ஆடிட்டு தானுங்க. அதுக்கப்புறம் நல்லாவே அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. 10 ஓவர்ல முடிய வேண்டிய மேட்சா தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. சகிப் ஹுசைன் டானவன் ஃபெரேராவோட ஸ்டெம்பை பொழந்துட்டான். நம்மளும் 4 விக்கெட் எடுத்தாதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இவனும் 4 விக்கெட் எடுத்துட்டான். 159 ரன்னுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸை மண்ண கவ்வ வச்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெற்றி பெற்று விட்டார்கள்.